என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம மோடிஜியோடைய தமிழ்நாட்டு பயணம் மற்றும் தமிழ்நாட்டு யாத்திரைகள், அதாவது ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து கதை விடுவாங்க, அடுத்த நாள் பேப்பரில் ஒரே ஒரு ஃபோட்டோவை போட்டு மாபெரும் கூட்டம் கூடியது, பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அப்படி இப்படின்னு போடுவாங்க. அது பேப்பரில் காலைல ஃபோட்டோவில் வர ஏதாவது கூட்டம் இருக்க இடத்த மட்டும் காட்டிட்டோம், மீதி இடத்த காட்ட மாட்டான். ஆனால் இப்போ வந்து சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கப்புறமும் ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்ஃபோனும் கேமராவும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இந்த நிலையில் தான் மோடிஜி வந்து மிகப்பெரிய அதாவது மோடிஜி முகத்தில் கடுகு போட்டால் வெடிச்சுருன்ற அளவுக்கு அப்படியே முகம் இறுகி போய் அப்படியே வந்து ரொம்ப சோகமான ஒரு நிலையில் தான் இந்த ரோட் ஷோ நடத்தியிருப்பார். நாட்டிலேயே அவர் நடத்திய ஒரு மோசமான ரோட் ஷோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ரோட் ஷோ தான் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது. உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எங்கேருந்து இது நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் போச்சு, யார் யாருக்கெல்லாம் துண்டை போட்டு கூப்பிட்டு வந்தாங்க, பூ எங்கே வாங்கினாங்க, எந்தெந்த பூவை வாங்கினாங்க அப்படின்றது எல்லாமே உங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கூட்டம் வந்துச்சா வரலையா, இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த 5 வேட்பாளர்களை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வந்ததுக்கு அந்த இவர் சொல்லுவார், யாருன்னா நம்ம சத்யராஜ் ஒரு படத்தை சொல்லுவார், உனக்கு 3 வேளை சோத்தை போட்டதுக்கு நீ பண்ண பாரு ஒரு வேலை நல்லா பண்ணிட்டேயா அப்படின்ற மாதிரி 5 பேரை ஏற்றுனதுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல மோடிஜியோட ரோட் ஷோ வீடியோ போடுறேன். சும்மா உங்களால் பார்க்க முடியாது ரொம்ப நேரம், ஒரு 10 செகண்ட் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கதையை ஆரம்பிப்போம். अपने प्रिय नेता की एक झलक देखने के लिए परंपरागत तरीके से स्वागत किया जा रहा है। पुष्प वर्षा करके स्वागत कर रही है जनता जनार्दन। मौजूदा वहाँ के लोग, हमारे संवाददाता ऋषि कुमार हमारे साथ जुड़े हैं। ऋषि, हम பார்த்தீங்களா, ஒரே பாட்டு ஆட்டம், 2 சைடு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை தெரிந்தவர்களுக்கு பனங்கல் பார்க் கட்டாயம் தெரியும், டி நகர் கட்டாயம் தெரியும். டி நகர் தெரிஞ்சவங்களுக்கு பனங்கல் பார்க் தெரியும். பனங்கல் பார்க் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பகுதியை பற்றி நல்லா தெரியும். அங்கே உள்ள சாலைகள்லாம் எப்படி இருக்கும், எந்த சாலை எங்கே போகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வெளியூர்காரவங்களுக்கு டி நகர் அப்படின்னா டி நகரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மதுரையிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, திருச்சியிலேருந்து ட்ரெயின் ஏறி வந்து மாம்பழத்தில் இறங்கி சரவணா ஸ்டோர்லேயும் சென்னை சில்க்ஸ்லேயும் துணி எடுத்துகிட்டு போகிற ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் வெளியூர்காரவங்களுக்கும் பரவாயில்ல, மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த டி நகரை பற்றி நல்லா தெரியும். ஸோ இந்த டி நகரில் தான் ஜியோடைய இது யாத்திரை, அதாவது இது ரோட் ஷோ, தமிழில் யாத்திரை தானே. ஸோ அந்த ரோட் ஷோ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து வேலூரில் ரோட் ஷோன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஊட்டியில் ரோட் ஷோன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம்னு போட்டாங்க. எல்லாமே கேன்சல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ராங் கால்குலேஷனில் போடப்பட்டது. நீங்கள் ஊட்டியில் வந்து என்னென்னா எல்லோரும் மன்னவாரி தூத்தாத குறை என்னென்னா, இப்போ தான் வந்து இந்த உகாதி லீவு, ஆந்திரா மக்கள் வருவாங்க, அவங்க லீவ் விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் ஹாலிடேனால நிறையா பேர் ஊட்டிக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் இவர் ரோட் ஷோன்ற போட்டு இப்போ ஏகப்பட்ட கெடுபிடி, கடையெல்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க, ரோட்டில் கடை போடக்கூடாதுட்டாங்க, பல பேர் வாழ்க்கையில் மண்ணாக போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும், ஓட்டு போடுறவன் இது பண்ணிடுவான்னு சொல்லி அந்த ரோட் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா, கோவை நகரில் மீண்டும் வந்து கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய தோல்வியாக என்ன பண்ணுறாருன்னா, பொள்ளாச்சி வேட்பாளர் நம்ம முருகன், ஊட்டி வேட்பாளர் நீலகிரி முருகன், அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை, 3 பேருக்கு சேர்த்து எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு, மேட்டுப்பாளையத்தில். இவர் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் பண்ணி கோவை தொகுதியில் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம், பொள்ளாச்சியில் வந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். அது மேட்டுப்பாளையத்தில் பேசினான்னா, மேடவாக்கத்தில் பேசினான்னா எல்லாம் ஒன்று தானே, தேவையில்லாதது. அதுவும் போங்கா போச்சு, கோவையில் கூட்டம் போட முடியல, முடிஞ்சு போச்சு. இதுக்கிடையில் வந்து வேலூரில் ரோட் ஷோ அப்படின்னாங்க. வேலூர் ஏற்கனவே வெயிலூர்னு எல்லாருக்குமே தெரியும், வெயில் மண்டையை பொழந்துரும். நேற்று நடக்கக்கூடிய ரோட் ஷோ கேன்சல். காரணம் என்னென்னா, ஆள் கூட்டம் வராது, ரொம்ப கேவலமாக போயிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க? ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு ரோடு இருந்தால் போகலாம், இல்லை இது வேலூரை பொறுத்தளவுக்கு வளைஞ்சு போகும், சரிங்களா, வளைஞ்சு போகும்.
அந்த சத்துவாச்சாரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அது ஹைவே ரோடு, அதில் ரோட் ஷோ போக முடியாது. சின்ன மேலே வந்து 8-வே ரோடு 6-வே ரோடு போகும், ஓரத்தில் இடுக்கில் வண்டி போகும் பாருங்கள், அந்த ரோட்டில் போக முடியாது. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்சி பக்கத்தில் பயங்கர டிராஃபிக் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு வருவாங்க போவாங்க. எமர்ஜென்சி பேஷண்ட் வரும்போது மோடினால் 2 பேர் மோடி ரோட் ஷோனால் தடுக்கப்பட்டு 2 பேர் ஆம்புலன்ஸ்லேயே போய் சேர்ந்துட்டான்ற மாதிரி கெட்ட பேர் ஆயிரும்ன்றதுனால கடைசி நேரத்தில் அதுவும் கேன்சல், கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இப்போ சென்னை ரோட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போனார் தெரியுமா? 1.5 கிலோமீட்டர் தேனாம்பேட்டை சிக்னல் இருக்குது மவுண்ட் ரோட்டில், அது வரைக்கும் வந்திருக்காரு. எங்கே இருந்துன்னா பனங்கல் பார்க்கிலேருந்து, டி நகரில் உள்ள பனங்கல் பார்க்கிலேருந்து ஒரே ரோடு அப்படியே வந்திருக்காரு. 2 சைடு கடைகள் இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா தெரியும். அங்கே ஏற்கனவே 1000-2000 பேர் கூட்டம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, வராருன்னொன்னே எவனுமே வரல. ஸோ கடையெல்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு 2 மணி நேரத்துக்கு கடையை அடைச்சிடணும்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு கடையில் உள்ள இந்த நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர் 20 பேர் 40 பேர் வேலை பார்ப்பாங்க. துணிக்கடையில் அதேமாதிரி வேலை பார்ப்பாங்களே, இவர்கள்லாம் கடைக்குள்ளே இருக்கக்கூடாது, கடையை சாத்திட்டு வெளியில் வந்து நிற்கணுன்ற மாதிரி ஒரு உத்தரவை மறைமுகமாக போட்டிருக்காங்க. அது போக இவர்களை காப்பாற்றியது யாருன்னா உண்மையிலே வடக்கர்களை காப்பாற்றியது வடக்கன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காட்சியை நான் போடுறேன் பாருங்கள். இந்த கூட்டத்தை, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எவனுமே வரல, அதாவது சென்னையை சேர்ந்தவரெல்லாம் முகத்தை பார்த்தா தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. இவரெல்லாம் யார்? பாவப்பட்ட ஜீவன்கள், கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள். அவர்கள் காலத்தில் வந்து ஒரு சின்ன முதல்ல துண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சேலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சும்மா அந்த இது மாதிரி போடுவாங்க பாருங்கள், சால்வை மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றத்துக்கு ஆகாது, 30 ரூபா தான் ஒரு பாலிஸ்டரில் இருக்கும். அந்த மாதிரி துணியை கொடுத்து பெண்களை, நீங்கள் அந்த பாவப்பட்ட பெண்களை அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க பூராமே வடக்கன்ஸ் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை இப்போ நம்ம ஸ்லோ மோஷனில் அந்த காட்சியை போடுறோம், நீங்கள் பாருங்கள். गठबंधन के साथ भाजपा चुनाव लड़ चुकी है, लेकिन इस बार भाजपा ने अपनी पूरी ताकत झोंक दी है तमिलनाडु की सियासी परिदृश्य को बदलने के लिए। सीधी तस्वीरें आप देख रहे हैं चेन्नई से, जहां पर बड़ी संख्या में பார்த்தீங்களா பூரா வடக்கு கும்பல். வேலையை விட்டு வந்தவன் போனவன் வந்தவன் பானிபூரி கடை வச்சுட்டு இவனெல்லாம் கூப்பிட்டு துண்டை போட்டு அங்கே நிற்க வச்சிட்டாங்களா. அதே மாதிரி பெண்கள் யாரான்னு பார்த்தா நம்ம வடக்கு சகோதரிகள் தான். பார்த்திங்கன்னா தலையில் இதெல்லாம் போட்டுட்டு குழந்தையெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், அவர் ஊருக்கார் வராரு அப்படின்றப்ப பார்க்க தானே செய்வாங்க. இப்போ நம்மளே போய் டெல்லியில் இருக்கோம், திடீர்னு யாராவது ஒருத்தர் வராரு, நம்ம ஊர் தலைவர்னா போய் பார்ப்போம் இல்லையா, ஓட்டு போடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி வடக்கு பெண்கள்லாம் வந்து ரொம்ப உற்சாகமாக செல்ஃபி எடுத்து குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழை ஒருத்தன் கூட இல்லை. அந்த காட்சியை பாருங்கள், நானாக சொல்லலை, பாருங்கள். रोड शो में छोटे छोटे बच्चों को लेकर माताएं बहनें पहुंचती हैं और இப்படி தான் இந்த ரோட் ஷோ வந்து 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் ரோட் ஷோ இப்படி தான் போங்கா போய் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஜிக்கு மூஞ்சில் ஆடலை. ஏன்னா இந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 சைடு தடுப்பு மாதிரி போட்டு போலீஸை குவிச்சிருக்காங்க. அந்த தடுப்பு வெட்டி ஒருத்தன் தான் இருக்கிறான், ஒருத்தன் 2-3 பேர் அவ்வளோதான் நிற்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வரைக்கும் காலியாக இருக்குது, இந்த பக்கம் காலியாக இருக்குது. ரோட் ஷோனா நான் அட்லீஸ்ட் சென்னையில் ஒரு 10,000 பேரை கூப்பிட்டுருக்க வேணாம், கூப்பிட்டு அதாவது 2 சைடு பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக ஆள் நிற்கணும்ல, நின்று பார்த்தா தானே அது ஒரு தலைவரை பார்க்க வந்திருக்காங்க, அந்த தலைவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, அவர் பெரிய ஸ்டாரு சூப்பர் ஸ்டார், அவரை பார்க்க வராங்கன்னு இருக்கணும். ஒரு கூட்டம் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். वर्षा करके लोग अभिवादन कर रहे हैं, सेल्फी लेना चाह रहे हैं, इन दृश्यों को कैद करना चाह रहे हैं। क्या कुछ रूट है इस रोड शो का और साथ ही साथ किस तरीके का उत्साह दिखता है? இப்படி படு போங்கா முடிஞ்சிருக்கு இந்த ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோவில் வரும்போது நீங்கள் கூட்டத்தை பார்க்காதீங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கேமராவில் எப்படி வேணாலும் தெரியும். ஆனால் இவர்கள் முகத்தை பாருங்கள், அண்ணாமலை முகத்தையும் மோடிஜியோட முகத்தையும் பாருங்கள். அதுதான் கண்ணாடி, கூட்டத்தின் கண்ணாடி இவர்கள் முகம்தான். கூட்டமே இல்லை, போங்கா போச்சு. ஏற்கனவே வட இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ இருக்கிறதும் பிடிங்கிட்டு போயிருக்கு போலன்ற மனநிலையில் வந்ததுனால எப்போவுமே மெனோ அப்படின்னு ஏதோ கத்துவார், ஏதோ பேசுவார். மலர்ந்த முகத்தோடு அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு சிரிப்பும் ஒரு முகத்தில் காணா. நீங்கள் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். जैसा ही एक गढ़ कहीं तब्दील हो सकता है तमिलनाडु भाजपा के लिए, किस रूप में जमीनी हकीकत वहां पर दिखती है, ये माना जा रहा है कि जिस तरीके से आक्रामक प्रचार शैली हो, चाहे उनके आक्रामक प्रदेश अध्यक्ष हो, एक नया आकर्षण कहीं ना कहीं और साथ ही साथ नया जो राजनीतिक वैक्यूम या निर्वात है उसका भी स्थान ग्रहण करने की कोशिश में है, பார்த்தீங்களா
அண்ணாமலை மூஞ்சிலையாச்சும் இல்லை இவர் மூஞ்சிலையாச்சும் ஏதாவது தமிழிசை பக்கத்தில் சும்மா வேடிக்கை பார்க்குறாப்புல, இந்த பக்கம் ஆளை பார்க்குறாப்புல, ஜி என்ன பண்ணுறான்னு பார்க்குறாப்புல, ஆளை பார்க்குறாப்புல, இப்படி தான். ஏன்னா தமிழிசையால் கூட்ட முடியாது. இந்த கூட்டம் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அண்ணாமலைக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு எது கூட்டம் வருது? இந்த அம்மா சூப்பர் ஸ்டாரா? ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. இந்த அம்மா பதவியில் இருந்த தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது கூப்பிட்டாங்க, வந்தாங்க. இப்போ அந்த கூட்டம் அப்படியே வந்து என்ன பண்ணுது, அண்ணாமலை கூட்டம் போயிடுது. அப்போ இவர்களுக்குன்ட்டு தமிழிசைக்குன்னு தனி கூட்டம் கிடையாது. சரியா? பால் கனகராஜ் ஒரு 500 பேரை 300 பேரை கூப்பிடுவார். அப்புறம் ஓகே, அது ஒரு பக்கம் 200-300 தேரும். மீதி வேட்பாளர்லாம் 300-200 தேர்த்துனா மொத்தமே ஒரு 4000-5000 பேர் இல்லை. ஆனால் இந்த வடக்கன் சார் ரெகுலராக ஒரு கணக்கு எடுத்து வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் மோடிஜி வந்தால் வருவான், அவனுக்கு காசு கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 5000 பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருப்போம். அதே வடக்கன்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே நிறுத்தி கழுத்தில் ஒரு இதை போட்டுவிட்டு கையில் பூ, அதாவது பூ போட்டு ஒரு தலைவரை வர வைக்கிறேன்னா உணர்ச்சி வசப்பட்டு. இப்போ இந்த ரஜினிகாந்துக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், சொத்தை விற்று, வீட்டை விற்று, பொட்டாட்டி தோட்டை விற்று படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து கட் அவுட் வைக்கிறான், மேலே பாலாபிஷேகம் பண்ணுறான். அது வெறி பிடிச்சி செய்கிறான். அந்த அளவுக்கு வெறி கூட மோடிஜி மேலே வேண்டாம். நம்ம ஆள் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறதுக்குனாலும் வரணும்ல. அப்படி வர்றவன் வந்து ஒருத்தர் பூ போடுறான்னு அவனா மனமும் வந்து அவன் சொந்த காசை கொடுத்து ஒரு 50 ரூபாய்க்கு பூவை வாங்கி கொண்டு வந்து ஜிக்கு போடுவான். அப்படின்றது தான் உண்மையான தொண்டர்கள் வந்து பூ போடுறான், வரவேற்கிறான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இவங்களாம் பூவை வாங்குவாங்களாம், இல்லை ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து பூவை வந்து சீப்பான ரேட்டுக்கு இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பூ இருக்குது பாருங்கள், தூளாக உதிரும் பாருங்கள், இந்த சாமிக்கெல்லாம் வைப்பாங்க. அது கிலோவே 100 ரூபா 80 ரூபா தான் வரும். அந்த பூவை வாங்கி உதுத்து கூடையில் வச்சு அங்கங்கே வச்சிடறான். 10 அடி 20 அடிக்கு ஒரு கூடை வச்சிடுறது. யார் வேணாலும் அதில் அள்ளி அள்ளி போடலாம். இது எதுக்கு வரவேற்பு? நம்மளா பில்டப்பா? நமக்கு பூ போடுறது விரும்பி தொண்டர்கள் வந்து போடணும், பார்க்க வர்றவன் விரும்பி போடணும். அதை விட்டுட்டு இவங்க வாங்கி வச்ச பூவை 10 அடிக்கு ஒரு தடவை எடுத்து யார் வேணாலும் அள்ளி போடலான்னா அவன் சும்மா கிடக்கிற பூ தானே அள்ளி போட தான் செய்வான். ஏன்னா பூ போட்டு இவரை வரவேற்கிறதுனா அவனா வரவேற்றதான வரவேற்பு. இவங்களா பில்டப் கொடுத்து இவனே பூவை வாங்கி வச்சு இவங்களே எல்லா செட்டப் பண்ணி ஆளையும் ரெடி பண்ணி காசையும் கொடுத்து கறியும் போட்டு சரக்கையும் வாங்கி கொடுத்து பூவை போட சொல்கிறதுக்கு அதுக்கு வேலைக்கு ஆளை போட்டுற வேண்டியதானே. நாடு முழுவதும் ஒரு 5000 பேர் 10,000 பேர் வேலைக்கு எடுத்து எங்கே ஜி போகிறாரோ அந்த ஜி பின்னாடியே பஸ்ஸில் அப்படியே நாடு முழுவதும் போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. அப்படி தான் முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்திய அளவில் மோடியோடைய ரோட் ஷோலேயே ரொம்ப கம்மியான கூட்டம் வந்தது, ரொம்ப மடரகமாக நடந்தது எது அப்படின்னா இந்த சென்னை ரோட் ஷோ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அது வீடியோ நான் காமிச்சேன். நீங்கள் திருப்பியும் லைட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு போய் நிம்மதியாக தூங்குங்க. நிச்சயமாக இதை பார்க்குறதுனால நமக்கு இந்த மோடிஜி ரோட் ஷோ பார்த்து நமக்கு ஏதாவது இப்போ நாளைக்கு பொழப்பு நடக்க போதா? எதுவுமே கிடையாது. இவர்கள் எதற்குமே பாஜக உருப்படாது அப்படின்றதுக்கு இந்த ரோட் ஷோ ஒரு முக்கிய இது. இந்த கடைசி கட்ட பிரச்சாரம் இருக்கு இல்லையா, மோடிஜி பண்ணியிருக்காரு. இனிமேல் வரமாட்டார். டைம் இருக்குது, 10 நாள் வரமாட்டார். ஏன்னா இந்த கடைசியாக போன அந்த ஊட்டி கேன்சலு, கோயம்புத்தூர் கேன்சலு, கோயம்புத்தூர் ரோட் ஷோ போங்கா போச்சு, சென்னை ரோட் ஷோ போங்கா போச்சு. இனி அவர் எப்படி வருவார்? நாளைக்கு வந்து இந்த வேலூர் கூட்டம், அதான் அவ்வளோதான் அவுட்டு. அப்போ இனி வந்து தெரிஞ்சு போச்சு. இனி வடக்கே வந்து இவர்களுக்கு தோல்வியை நோக்கி ஒரு நடந்து கொண்டு இருக்கிறதுனால இனிமேல் ஜி இங்கே வரமாட்டார். ஏற்கனவே அமித்ஷா 2 மணி நேரம் கேன்சல் பண்ணிட்டு வரப்போகிறது. ஏன்னா அமித்ஷாலாம் வந்து ஓட்டு கேட்டு யாருங்க போடுவான்? அமித்ஷாலாம் யாருக்குங்க தெரியும் அப்படின்ற மாதிரியான நிலைமை. இனி ஜியும் வரமாட்டார் அப்படின்னு. இதுதான் வந்து அவருடைய சென்னை கூட்டம் தான் கடைசி கூட்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்தாலும் போட மாட்டாங்க, எதுக்கு நம்ம வெட்டி அலையணும்னு நினச்சி வரமாட்டார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.